ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஒரு கேக் கண்டென்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே 3 மில்லியன். கையில் ஒரு பிளேட் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படி ஒரு கேக் கண்டென்ட் பண்ணிடலான்னு ஜஸ்ட் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே பண்ணது தான். அது ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே போயிடுச்சு. அக்காக்காக ஒரு வாய்டா. இந்த அக்கா சென்டிமெண்ட்லாம் ஏன்ட்ட போடாது, கிளம்பு ஒழுங்கா. ஆனா நீங்க எதிர்பார்க்கல ஒழுங்கா போகமெண்டா கரெக்டாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இது அதுவரை ட்விஸ்ட் காமெடியா தான் போயிட்டு இருந்துச்சு. கவுண்டர் போகல, நாங்க கவுண்டர் போகல, காமெடி மாறி போச்சு. ஏதோ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வில் போடுறா. அண்ணா இந்த மாம்பழம் எங்க இருந்து வருது? மரத்துல இருந்து வருது. ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா அது இவ்ளோ மில்லியன் 20 மில்லியன் இல்ல இல்ல அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 பேர் பண்றோம், பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ கூட யாராவது கேட்டா கூட முட்டை பிரியாணி வீடியோ, முட்டை பிரியாணி, அவங்கள பார்த்தா அந்த இடிச்ச ஞாபகம் தான் வருதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அறிவு இல்ல, கண்ணென்ன புரட்டில வச்சிருக்க? இல்ல பொட்டுக்கல்ல வச்சிருக்கோம். சரி உங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே வந்து ஏதோ பிரதர்ஸ் மாதிரியே இருக்கீங்க. இல்ல அப்படி சொல்ல கூடாது மாதிரி. அப்படி இவங்கள பார்த்தா தெரியாது, எங்கள பார்த்தா தான் எல்லாரும் தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. ஆமா, மூக்கு மட்டும் ஒண்ணா இருக்குன்னு உத்து பாருங்களேன். சரி ஓகே ப்ரோ, உங்களை பத்தி சொல்லுங்க, ராபி பத்தி சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அடுத்த கண்டென்ட் போயிடலாம். ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகே டான்ஸ் கிளாஸ் போனேன். அப்புறம் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தனியாக டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருந்தோம். தண்ணியை குடி. தேங்க்யூ. ஒரு ஃப்ளோ போக முடியாது, எனக்கோட ஒரு அளவு தான் பண்ணிருக்கீங்க. Mabel, South India's most celebrated women's wear brand. Let's go holidays. Travel beyond boundaries. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து முட்டை பிரியாணி டீம்ல இருந்து ராபி, நந்தினி அண்ட் மைக்கேல் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சரி இப்போ யாரு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றா? இந்த முட்டை பிரியாணி அப்படின்ற ஒரு டைட்டில் எப்படி உருவாச்சு? எப்படி நீங்க 3 பேர் முதல்ல சேர்ந்தீங்க ஒரு டீமா? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாங்க 2 பேரும் நான் தான் ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். மெயினா வந்து டான்ஸ் ரீல்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா டான்ஸில் ஒர்க் பண்ணிக்கோ, டான்ஸ் டீம் வச்சுருந்தோம். ஸோ அதனால டான்ஸ் இருக்கும்போது இவர் கேமராமேன்ஸாக எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். டான்ஸ் வீடியோஸ் யாரும் பார்க்கறது இல்ல, அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபேன்ஸே சொல்லிட்டாங்க இது இல்ல கமெண்ட் வேற பண்ணிட்டாங்க, ஒரே ஸ்டெப் மாத்துங்க அப்படிட்டாங்க. சரி வேற வழியே இல்லை, அதனால கண்டென்ட் வீடியோ பண்ணிட்டாங்க. பண்ணிட்டேன் ஓகேவா. அதனால நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் சரி தேர்ட் பர்சனாக சரி மைக்கேல் உள்ளே கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் கூட அப்படி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா டான்ஸ் நம்ம கொரியர் பண்ணி நம்ம பண்ணிவிடுவோம். எப்பவுமே ஒரு 2 ஃபீமேல் ஆனாங்கன்னா அது இன்னும் நல்லா ரீச் ஆகும் சொல்லிட்டு எப்பவுமே கொலாப் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சடனாக என்னாச்சு, இங்கேருந்து எங்களால் ஆவடி போக முடியல. அங்கே தான் அங்கே பிளேஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் எடுப்போம் அவங்க கூட. இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி போகவே முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், சரி பைக்கில் தான் போயிட்டு வரும். வெயிலில் காஞ்சி கருவாலில் இங்கேருந்து ஒரு 9-10:30 கிளம்பணும் அப்படின்னா வெயில் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. 1 hour கேலி. அங்கேருந்து நைட் 10 o'clock தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரி எதுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம வேறு பக்கத்துலேயே வேறு யாராச்சும் கேட்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட் நான் டான்ஸ் கிளாஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாக இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு 2 பேர் கால் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு சண்டே டைமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணணும், இவங்க கூட ஆடுங்க, இவங்க ப்ரொஃபைலில் அனுப்பிட்டு இவங்க கூட ஆடுங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்டெப், நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் கொரியோ பண்ணுவீங்களா? ஆமாம் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுவேன். ஓகே 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 சிம்பிளாக பண்ணித்தரேன், நீங்கள் 2 பேரும் ஆடுங்க, நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. சண்டே பிளான் பண்ணியாச்சு. டெரஸில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். 2 பொண்ணுங்களும் எடுக்கல. ஐயோ வெறு செம்ம டென்ஷனு. அப்போ ஃபிக்ஸ் பண்ணேன். கீழே வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் டான்ஸ்லாம் பண்ண வேணாம், நான் இருக்கல, நம்ம கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட் ஒரு கேக் கண்டென்ட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே 3 மில்லியன். அப்போ ஃபிக்ஸ் பண்ண கீழே வந்துட்டு செம்ம டென்ஷனில் இதுக்கப்புறம் நம்ம டான்ஸ்லாம் பண்ண வேணாம் யாருக்கூடையும், நானே இருக்கல, நானே கண்டென்ட் பண்ணலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து கண்டென்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் பண்ணதே இல்லை 2 பேரும் சேர்ந்து. ஐடியாவே இல்லை, நம்ம சும்மா ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ஏதாச்சும் கண்டென்ட் சொல்லு போயிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சும்மா கையில் ஒரு பிளேட் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு. சரி அப்படி ஒரு கேக் கண்டென்ட் பண்ணிடலான்னு ஜஸ்ட் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போவே பண்ணது தான். அது ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே போயிடுச்சு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒழுங்கா போகமெண்டா கரெக்டாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி இங்கே வந்து இருக்க மாட்டோம் அப்படின்றீங்க. அப்போவே எங்களை யாராச்சும் கீழே தள்ளி விட்டு இருந்தாங்கன்னா ஓகே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்சம் பயந்துருப்போம், ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகல போல காமெடி 2 பேருக்குன்னா. ஃபர்ஸ்ட் வீடியோவே நல்லா போச்சா, சரி ஓகே ட்ரை பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டடாக பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான். ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே அதுக்கப்புறம் இது அதுவரை ட்விஸ்ட் காமெடியாக தான் போயிட்டு இருந்துச்சு.
கவுண்டர் போகல, நாங்க கவுண்டர் காமெடி மாறி போச்சு, ஏதோ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டைலர் கண்டென்ட் ஒரு கவுண்டர் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுது. அதுவுமே நல்ல டைலர் அப்படியே சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று சொல்லி பண்ணலாம் சொல்லிட்டு ஒன்றுமேல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பைக்கில் போயிட்டே இருப்போம், அதே ஏரியா தானே சுற்றிட்டே இருப்போம்ல. டைலர் ஷாப் எங்கே இருக்குது தெரியும், பழக்கடை அதெல்லாம் எங்கே இருக்குது தெரியும். சரி டைலர் ஷாப்பில் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட போயிட்டு கேட்டுருவோம், அக்கா இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னோடனே அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க. ஒரு மணி அங்க உள்ள நேரம் எல்லா கடையும் எல்லா கடையும் பண்ணியாச்சு. பண்ணிட்டீங்க. ஜூஸ் ஆமா. கடை, சாத்துக்குடி பழக்கடை, கடை, டைலர் கடை, எல்லா கடையும் கடையா போவோம். முன்னாடி எல்லாம் வேலை பார்த்த கடை தான். அப்போ நாங்கள் அந்த பழக்கத்தினால பழக்கம் சரி வாங்க அப்படின்ட்டாங்க. அப்படி பண்ணி ஓகே நல்லா போச்சு. கடைசியில் எப்படி அப்புறம் வந்து சரி ஓகே முட்டை பிரியாணி அது வந்து ரொம்ப தரமா வந்ததுதான். முட்டை பிரியாணி இல்லை சும்மா படுத்துட்டே இருந்தேன் நான். பார்த்தா தெரியும் ஒரு 4 கண்டென்ட் கண்டினியூஸாக இருக்கும் அதில். அது 4மே பயங்கர மில்லியன் வியூஸ் போயிருக்கும். நான் சும்மா படுத்துட்டே ஷோவில் படுத்துட்டே இருந்தேன். டக்குன்னு சடனாக எனக்கு ஒரு 4 கண்டென்ட் யோசித்தேன், ரைட் பண்ணிட்டேன் டக்குன்னு எழுதிட்டு இதெல்லாம் இருக்குது நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 தனியாக பண்ணிட்டோம். 4வது முட்டை பிரியாணி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும். எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும். நான் என்ன பண்ணேன், ஒரு 3 நாள் அவங்ககிட்ட அதை சொல்லிட்டே இருந்தேன், மைக் இந்த மாதிரி ஒன்று இருக்கு மைக். எனக்கு வந்து டைரக்ஷன் தான், டைரக்ஷன் பண்ணணும். பார்த்தவங்க பயோலே தெரிஞ்சிச்சு. நமக்கு வந்து இந்த சமூக சார்ந்த பிரச்சனையை பேசணும், பொலிட்டிக்கலாக வேற ஒரு விஷயத்த அந்த மாதிரி போகணும் தான், ட்ராவல் பண்ணணும் தான். ஆக்ட் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. சரி வந்து 3 நாளாக சொல்லிட்டு தான் செம்ம கண்டென்ட் ஒன்று இருக்கும், இது வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். கண்ணு கேட்கும் போதே தெரியுது, என்னடா இடிக்கணுன்றான் பிடிக்கலடா, ஐயோ சரி ஓகே பண்ணலாம். வரவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், 3 நாளாக என்கிட்ட கரெக்டாக சொல்லிட்டு தான். நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பரணி. பொய் சொல்கிறதுல அவனை அச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பர்சன் அவன். கண்டுபிடிக்காத மாதிரி. ஆமாம் ஒரே டைமில் 2000 போய் அழகாக சொல்லுவான். ஆமாம் அந்த மாதிரி ஆள் தான். இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறா, சரி தலை பண்ணி நான் தரேன், ஓகே தலை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் அப்போ கால் பண்ணடே ஷூட் பண்ணடா, இந்த மாதிரி நீ வாடா அப்படின்னு. அதே மாதிரி சொல்லிட்டான் தலை ஹாலிவுட்ல. அப்படின்னா தான் கூப்பிட்டே, நீ வந்துடுறா செம்மையாக போகண்டா, உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படிலாம் சொன்னேன். தலை நம்ம ஹாலிவுட்டில் கூப்பிட்றாங்க தலை, டாம் குரூஸ் கூட போயிடுறேன், ஒரு சின்ன ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி ஆள் அவன். அந்த மாதிரி தான். ஆமாம்மா நீங்கள் அவனை ஆள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அவன் அந்த மாதிரி ஆள் தான். அவன் கேமராமேன் நல்லா போயிட்டுருக்கா, அவன் மாதிரி சொல்லிட்டான். சரி என்ன பண்ணது வேறு வரலன்னு சொல்லி. அது உண்மையா பொய்யா? பொய். அவன் என்னைக்கு உண்மையை பேசியிருக்கா, அவன் எல்லாரும் இந்த மாதிரி ஆளுநனே நான் லைட்டாக நினச்சிட்டு ஒருவேளை பாலிவுட் ஹாலிவுட் தான் போயிட்டு வரோம். ஹாலிவுட்டில் இல்லை, நீங்கள் அவனை பார்த்தீங்கன்னா அவனை இந்த மாதிரி ஆளே கிடையாது அவன். ஓகே அவன் சரி வரலன்னு சொல்லிட்டான். சரி வரலன்னு சொல்லிட்டான், என்ன பண்ணுறது அப்புறமா யோசிச்சு சரி ஓகே நானே பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தொலைக்கிறேன். அவனுக்கு வந்து ஒரு 3 கவுண்டர் தான் அதில். மைக்கேல் இதை வந்து இது வேறு எதுவுமே பண்ண வேணாம், நீ இதை பேசிட்டு மட்டும் போயிடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சும்மா அப்படி பண்ணது தான் அது. கடையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க, பிரியாணி கடையெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட கடை தான், அதனால அவன்கிட்ட கெஞ்சி கேட்டு நாங்க எடுத்துறோம் நான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோம். ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா அது இவ்ளோ மில்லியன் 20 மில்லியன்? இல்ல இல்ல அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 பேர் பண்றோம், பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ கூட யாராவது கேட்டா கூட முட்டை பிரியாணி வீடியோ, முட்டை பிரியாணி, அவங்கள பார்த்தா அந்த இடிச்ச ஞாபகம் தான் வருதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே சரி ஓகே, அந்த வீடியோ தான் உங்களுக்கு அந்த பயங்கர நல்லா ரீச் ஆயிருக்கு. ஒரு 3 நாள் 2 நாள் போயிட்டு இருக்கு. 3 நாள் இப்போ சொன்னா 8 மில்லியன் வியூஸ் போச்சு. நான் இன்ஸ்டாலே இல்லை, அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டா ஓபன் ஆமா பண்ணி. எனக்கு இன்ஸ்டாவே இல்லை, நான் இன்ஸ்டா யூஸ் பண்ண தெரியாது, அதனால இன்ஸ்டா வரது இல்லை. 8 மில்லியன் வியூஸ் போச்சு, நீ போ. இன்ஸ்டா மத்தவங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்களா? இல்ல 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 இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டான். நான் இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால சரி அது தெரியாத விட்டேன். அப்புறம் 8 மில்லியன் வியூஸ் போச்சு, நீ ஓப்பன் பண்ணி அடிச்சு சொன்னான். சரி பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறம் தான் இன்ஸ்டா, அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாவே வந்தேன். அப்புறம் வந்தால் நமக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்களா? மக்கள் நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அப்படியே அதை ரசிகர்களா இப்படி பெண் ரசிகர்களா இல்ல ஆண்களா? ஆண் ரசிகர்கள் தான். அம்மா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்க நிறைய பேர் வந்து சூப்பர் நல்லா பண்றாங்க. குழந்தைங்க ஒரு அப்படிதான் ஒரு கடையில ஷாப்ல இருந்தப்போ குழந்தைங்கன்னா 2-3 பேர் டீமா வந்து அக்கா நான் வீடியோ பார்த்தேக்கா சூப்பரா இருக்குக்கா. இல்ல ஹைலைட் என்னன்னா நாங்கள் எங்கே போனாலும் 3 பேர் ஒன்றா போவோம். இப்போ ஷூட்லாம் ப்ரொமோஷன் ஷூட்லாம் போகிறோம்ல, 3 பேர் ஒன்றா தான் போவோம். அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே மைக்கேல் ஏன் எங்களுக்கு இது இருக்குன்னு தெரியல. நீங்க என்ன கவர் பண்ணிட்டீங்க அப்ப குழந்தைங்கலாம்? நீங்க தான் முட்டை பிரியாணி எல்லாருமே மைக் மைக் மைக்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து நான் சொல்றேன் இங்க பாருங்க நான் தெரியல மைக்கேல் தான் தெரியல இங்க வந்து நான் தான் ஆரம்பிச்சேன் நானே தெரியல. நானே ஒரு 4 பேர் கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஐயா அவங்க கூட பண்றவங்க தான் பார்த்து 2 பேரும் பார்த்து அங்க வேற மாதிரி இருப்பாங்க, இவங்க தான் அது. அப்புறம் நான் அவங்களோட போட்டோ எடுத்துறேன், அவங்களோட போட்டோ எடுத்து எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஆல் செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க போற இடத்துல. அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த சந்தேகம்லாம் இருக்கு உங்களுக்கு, ஆல் செட் பண்ணிட்டாரோ பின்னாடி.
எனக்கு happy கவுண்டர் தானே. எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆகுது. இவன் போற கவுண்ட் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. சரி உங்க 2 பேரையும் பார்த்தாலே வந்து ஏதோ பிரதர்ஸ் மாதிரியே Brother and இருக்கீங்க. sister மாதிரி இல்ல அப்படி தெரியுதா? சொல்லக்கூடாது மாதிரி. அப்படி இவங்கள பார்த்தா தெரியாது, எங்களை ஆனா பார்த்தா தான் எல்லாருமே தெரியும். இவங்க 2 பேரும் நாங்க ரெண்டு சொல்லுவாங்க. பேரும் ஆமா, மூக்கு மட்டும் ஒண்ணா இருக்குன்னு உத்து பாருங்களேன். மூக்கு பழைய மூக்கு பார்த்துருக்கணும். பழைய மூக்கா பார்த்தது இல்லையே. அடே, என்னங்க சொல்றீங்க? அது இத சர்ஜரி ஏதாவது பண்ணீங்களா? சர்ஜரி எல்லாம் பண்ணல, அது தானே மாறிடுச்சு. பிறவிலே அழகா இருக்கும். சரி ஓகே சரி ஓகே அந்த இது வந்து ஓகே உங்க ஸ்டோரிலாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது சொல்லிட்டீங்க. இனிஷியலி வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க தனித்தனியா, சேனலை பத்தி இல்லாம. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு வந்து டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே. பார்த்த ஹார்ட் பீட்ல ஏரியா ஒர்க் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி தென்றல் வந்து என்னை துடும் அந்த மாதிரி ஓ சீரியல் சீரியல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஹார்ட் பீட் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அது நான் அப்துல் சார் சொல்லி டேரக்டர் அவங்க தான் என்னை கூப்பிட்டு எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு டைரக்ஷன் பண்ணணும், சமூகம் சார்ந்த பிரச்சனையை பேசணும், பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டாண்டில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசணும்னு நினச்சி தான் வந்தேன். ஸோ அதனால் அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2 முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் சும்மா இருந்தேன். அந்த டைமில் சரி என்ன கூப்பிட்டு நீ வா ஒன்று பண்ணு. அவர் ஆக்குபைடா தான் வந்திருக்க மாட்டார் போல ப்ரோ உங்களுக்கு. பேச்சாக்கல சொல்லிட்டான் அண்ணன். அப்புறம் கண்டிப்பாக அப்போ அப்படிலாம் கட் பண்ண முடியாது எங்களை, நாங்க உண்மையை மட்டும் தான். ஓகே ஓகே. அப்புறம் ஓகே அதுக்கப்புறமா சரி ஓகே ஒரு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணது தான் முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். ஓகே சரி நீங்க ஹார்ட் பீட்டை பத்தி சொல்லுங்க. அதுல வந்து உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு சீன், அது எடுத்தப்போ நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணுங்க. மறக்க முடியாத மெமரிஸ்னா ரீனா, தேஜு, அப்புறம் பெண்களை கேட்கல ப்ரோ நானு, இல்ல. சீனா இவங்க எல்லாமே மறக்க பெண்களுக்கு முடியாது. எல்லாருக்குமே மைக்ல தான் இல்ல, இல்ல. பிடிக்கும். அப்படியா? இவங்க எல்லாருமே என்னோட ஒரு மறக்க மாதிரி முடியாத ஜாலியா தம்பி மாதிரி ஒரு மாதிரி துருத்துருன்னு இருப்பான். இவங்க எல்லாருமே என்னோட மறக்க முடியாத நினைவுகள் தான். உண்மையாகவே சொல்ல போனால் ரீனு, தேஜு, அப்புறம் பாடினி, அக்ஷு, அவங்க எல்லாருமே ஒரு மறக்க முடியாத நினைவு. அங்கேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லா மூமெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். டான்ஸ்க்கு லாஸ்ட்டாக ஒன்று பண்ணாங்க, மாஸ்டர் ரகு மாஸ்டர் வந்து பண்ணாங்க. ஸோ டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஒரு 3-4 நாள் கோரியா போச்சு. ஸோ அந்த மூமெண்ட் கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அதனால் எல்லாம் எங்கள் ஆட்கள் எல்லாமே பார்த்துருக்காங்கப்பா. புதுசு தான். எங்கள் ஆட்கள் எல்லாமே புதுசு தான், எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பண்ணாங்க. ஸோ அந்த மூமெண்ட், அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும், அதெல்லாம் மெமரி. அது உங்களுக்கு அது ரொம்ப செம்ம பிடிச்ச மூமெண்ட். அப்புறம் என்ன டேரக்டர் தீபக் சார், அவரும் சூப்பர், செம்ம டைப். அவர் அங்கே நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் தான், அங்கே அவங்க இருந்து கற்றுக்கினது தான். எப்படி சீசன் 3ல போவீங்க திருப்பி ஏரியா, இல்ல நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம ஆயிட்டோம் இப்ப இனிமே Insta வர போலாமா மக்கள் வேணாமா அப்படிங்கிறீங்களா? ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ இதுக்கப்புறம் இது வேணாம், நீங்கள் இது எதுக்காக படுங்க, நீங்கள தாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டாங்க. என்ன சிரிப்பு மட்டும் வரல, கொஞ்சம் அதை போய் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வர வீடியோவில் கண்டிப்பாக எல்லாரையும் வர மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் கண்டிப்பாக. ஓகே எஸ் நந்தினி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தெரியும், அதை தாண்டி வேற என்ன விஷயங்கள், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சது BE அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன். பிஇயா? அக்ரிகல்ச்சர் Engineering. இன்ஜினியரிங் Okay. அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் மரத்தை வச்சவன் தண்ணி அந்த விதியாதுடா. மரத்தே வச்சதில்லை நான். ஆனால் அக்ரிகல்ச்சர் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணேன். போஸ்ட் ஆஃபீஸில் கூட ஒரு 3 years ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னங்க நிறைய பண்ணியிருக்கேன். சைக்கிள்ல அந்த என்ன நான் போய் லெட்டர் கொடுக்குற வேலை ஆக்சுவலி. ஆமா ஓகே. ஏன் சம்பந்தமே இல்லாம அக்ரிகல்ச்சர் படிச்சு அது வந்து 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால வீட்டில் அப்ளை பண்ணாங்க, கிடைச்சிருச்சு. கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் போட்டுட்டீங்களா? கவர்மெண்ட் அது ஃபுல்லாக கவர்மெண்ட் கீழே வராது. எக்ஸாம் எது கிளியர் பண்ணாதான் கவர்மெண்ட் கீழே வரும். எக்ஸாம் எழுதும் போதே தெரியும் கிளியர் பண்ண மாட்டாங்கன்னு. உஷாரா இப்படி வந்துட்டாங்க. அந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனால எக்ஸாம் எழுதலை நான். இல்லை கிளியர் பண்ணியிருப்பேன் சரின்னு சொல்லிட்டு லெட்ரு கொடுக்குற வேலை தான் 3 years-ஆ. அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவும் அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி எனக்கு ஃபுல்லாக வந்து சினி ஃபீல்டில் ஏதாவது பண்ணணும், மூவி சம்மந்தம் ஆக்டிங் கிடையாது. அதான் ஆசை. ஆமா ஆக்டிங்ல ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு, ஆனா வீட்லயும் ஒத்துக்கல. இது வரைக்கும் ஆக்டிங்ல எதுவும் பண்ணல. பண்ண விடல. என்னோட திறமையெல்லாம் தடுத்து நிப்பாட்டிருக்காங்க. அத வெளிய கொண்டு கொண்டு வரல. உன்னால முடியாதுடா. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு விடாம ஒரு ஆடிஷன், எல்லா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணுவாங்க. மூவி ஆடிஷன் எல்லாத்துக்குமே போறோம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 40 50 ஆடிஷன் கிட்ட போயிருப்போம். நல்ல அதுக்கப்புறம் அது அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஆடிஷன் போகும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா வந்து அவங்க விடாமுயற்சி போயிருக்காங்க. அதனாலதான் அவங்க ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. சும்மாவா சொல்லுங்க சொல்லுங்க அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் பேசுறேன், ரெடியா பேசுறேன். இதுல வந்தாங்களே திரௌபதி தெரியுமா? திரௌபதி 2ல ஒரு சீன் பண்ணிருப்பேன். அதெல்லாம் நம்ம சொன்னதா தெரியும், அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. சரி ஓகே. இப்பதானே படிப்படியா வந்திருக்கோம். சரி அதனால எனக்கு அதுல பெருசா ரெகக்னிஷன் கிடைக்கலனாலும் எனக்கு இன்ஸ்டா தான் இப்போதைக்கு ஓகே நல்ல ரீச் இருக்கு. ஸோ அதனால இதுவே போதாது. ஓகே ட்ரை பண்ணலாம், இப்போதைக்கு இதை பண்ணலாம் ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். ஓகே. அப்ப உங்களுக்கு அந்த அழகரி ஆணை கிடைச்சப்போ எத்தனாவது ஆடிஷன் அது? அது
அது கவுண்ட்லெஸ் ஆடிஷன்லாம் கவுண்ட்லெஸ் நிறைய சும்மா 30 போயிருக்கேன் 40 சொன்னது கவுண்ட்லெஸ். நிறைய ஆடிஷன் நிறைய போயிருக்கேன். போயிருக்கேன். அங்கே அது ஆக்ட் எப்படி பண்ணதில்லை, flow ல அதனால தான் கிடைச்சது? வாய்ப்பு கிடைக்கல. கரெக்டாக பண்ணி தான் கட்டணும் தலை. Acting ல நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். பண்ணணும். ஆமா இவர்தான் ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் நான் செலக்ட் ஆகல. இப்பதான் எனக்கு காரணமே தெரியும். சீரியஸ்லி சில ஆடிஷன்ஸ்க்குலாம் வந்து இது ரைட் நாங்க பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணுவோம்ல. ஓகே ரிஹர்சல் இப்படி பண்ணுவோம், ஓகே பண்ணனும் இப்படி பண்ணு சொல்லிட்டு. அப்படி பண்ணு பண்ணி. அதெல்லாம் அதுதான் பண்ணிருக்கேன். கேக்குற ஆளு பணம் ஒழுங்கா மைக்கேல் பண்ணல. நான் உங்ககிட்ட audition ல கேக்குறேன். என்ன பண்றீங்கன்னா ரெண்டு பேரும் ஆமா, omit ஒதி- பண்றீங்க. ஆமா, நீங்க தனியா ஒதுக்கிட்டு கதை நானா வந்து பண்ண போறேன். பேசுங்க. அதாவது நான்லாம் நிறைய ஐடியா கொடுப்பேன். கண்டிப்பாக கொடுப்பேன். அது அப்சர்வ் ஆகாது, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லிடுவார். ஆமா. சரி ஓகே ப்ரோ, உங்களை பத்தி சொல்லுங்க, ராபி பத்தி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அடுத்த கண்டென்ட் போயிடலாம். ஏங்க இல்லை கேட்டு நீங்களே முடிவு. ராபி எப்பவுமே வந்து ஒரு செம்ம ஜாலி, அவ்வளவுதான். ராபி எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். தெரியல, படிச்ச எனக்கு காலேஜ் தெரியல. குருநானக் காலேஜ்ல BA எக்கனாமிக் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கேட்டா அந்த அளவுக்கு போயிருக்கீங்க காலேஜ். அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன போனாதானே பண்றது? இருக்கும் அதுதான், attendance. அது அப்படி பண்ணி அட்டெண்டன்ஸ் எல்லாமே நான் ஒரு 6 மந்த் காலேஜ் போனேன். நான் அப்போ கிளாஸ்ல உட்காருவேன். 6 மந்த் அங்கேயே தான் இருந்தேன், நான் கிளாஸ்லயே தான் இருந்தேன். என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியா இருக்குமா, யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா போய் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க. ஆமா டான்ஸ் கிளாஸ் போயிட்டு டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகே டான்ஸ் கிளாஸ் போனேன். அப்புறம் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு தனியாக டான்ஸ் ஸ்டுடியோ வச்சுருந்தோம். தண்ணியை குடி தேங்க்யூ. ஒவ்வொரு ஃப்ளோ போக முடியாது. மனப்பாடம் ஒரு அளவு தான் பண்ணிருக்கீங்க. நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்க. இல்ல இல்ல இதெல்லாம் மனப்பாடம். நேத்துலாம் இன்னும் இருக்கு. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பண்றாங்க. இல்ல இல்ல பாவி. ரெண்டு பேரும் போய் புது புது ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு மட்டும் பழைய ட்ரெஸ். இது நான் படிச்சேன், நம்ம புதுசுல இல்ல. போய் இதான் சொல்றான், நம்ம முகம். பச்சை சட்டைக்காரன் போய் சொல்றான். எதுவுமே அந்த மாதிரி மேக்கப் இதான் நம்ம முகம். சரி ஓகே, இப்ப சரி அவர் சொல்லி முடிக்கிட்டோம். அதுக்கு இதுதான். குருநானக் காலேஜில் படிச்சுட்டு அப்புறமா வெளில வந்துட்டு டான்ஸ் கிளாஸில் போய் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் AC சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டராக இருந்திருக்கேன் ஒரு 4 வருஷமா. ஜிம்மில் ட்ரைனராக இருந்திருக்கேன். நீங்க நிறைய இருக்கே. ஃபீமேல் வெயிட்லெஸ் கோச்சாக இருந்திருக்கேன் ஒரு 4 வருஷமா. ஜிம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்படிதான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா இருந்துச்சு. ஸோ ப்ராசஸ்லாம் போயிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அது செட் ஆகலை. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு சரி நம்ம அதான் எப்பவுமே ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அதிலே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு பண்ணிகிட்டே இருக்கும்போது டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இறங்கியாச்சு. ஃபுல்லா கான்டென்ட்ல தான். இதில் ஃபுல்லாக சரி இறங்கி உங்களுக்கு என்ன வாங்கணும் ஆசை அல்டிமேட்டா? கலெக்ட் அல்டிமேட்டானா கலெக்டரா? ஆமா. அவ்வளோ வீட்டில் அப்படி தான் ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. அது எப்படி நீங்களும் கூச்சப்படாம அவன் சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணி அப்படியே இப்ப எனக்கு புரியல. ஏன்னா இப்போ வந்து எனக்கே தெரியாம நானே யோசிச்சிருக்கேன். அவன் எப்படா கண்டென்ட் ஆடா நானே யோசிச்சிருக்கேன். இவன் எப்படி கண்டென்ட் ஆடா, இவனுக்கு எதுவுமே தெரியாது. எதுக்கு கண்டென்ட் ரைட்டர் பாத்தீங்களா? அதுதான் கிட்டத்தட்ட இல்ல கலெக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு எக்ஸாம்லாம் எழுதுனா வாய்ப்பு இருக்கு. அது நம்ம படிக்கணும். ஆனா எனக்கு எத்தனை அரியர் இருக்கு தெரியுமா? அவனுக்கே தெரியாது. எனக்கு என் காலேஜ் சர்டிஃபிகேட் இன்னும் காலேஜ்ல தான் இருக்கு, நான் இன்னும் வாங்கவே இல்லை. அரியர்லாம் கிளியர் பண்ணதான் கொடுப்பாங்க. அதுதான் சும்மாலாம் கொடுக்க சொல்றேன். ஸோ மாட்டாங்க. அதெல்லாம் அது கிளியர் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால அது அங்கேயே இருக்கட்டும். எனக்கு என்ன ஆசைன்னா ஒரு வெப் சீரிஸ் ஒன்று நான் ரைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பயங்கரமாக இருக்கும், அது நல்லாவே எனக்கு தெரியும். பட் அதுக்கான ப்ராசஸ் போனோம் அப்படின்னா நான் இதில் கொஞ்சம் இன்னும் பெரிய ஆள் ஆகணும், இதில் இன்னும் கொஞ்சம் ரீச் வரணும். இந்த பையனுக்கு எல்லாமே தெரியுதுப்பா அப்படின்னு தெரியுற அளவுக்கு நான் ஒன்று பண்ணாதான் ஸோ அதை என்னால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன். அதை சொன்ன ராபி யூனிவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர் இருந்து ஒர்க் பண்ணணும், அவங்கள வச்சு நிறைய பண்ணணும். ஆமாம், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே சேர்த்து வச்சு நிறைய கண்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரையும் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஃபியூச்சரில். ஸோ அதை சரி கண்டிப்பாக பண்ணிடுவேன். உங்களுக்கு டக்குன்னு தோன்ற இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களெல்லாம் வச்சு தாங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா யாரெல்லாம்? காத்தாடி கிளம்பு ம் அவங்க தெரியும் நினைக்கிறேன். அப்புறம் மணி ப்ரோ இருக்காரு. இவங்க தானே மணி அந்த டீம்ல மணி முகேஷ். மணி ப்ரோ இல்ல மணி ப்ரோ. அவர் முகேஷ் இல்ல, எனக்கு மணி ப்ரோனா ஓகே. ஸோ எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தர் அதுல அந்த காத்த அவங்க. அப்புறம் வந்து நகைச்சுவையில ஹைட்டா இருப்பார் அவரு, இல்ல இன்னொரு ஷார்ட்டா இன்னொருத்தர் இருப்பார், பேர் தெரியல சாரி அவரு. ஸோ இவங்கெல்லாம் வச்சு நினைக்கிறேன் எனக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சு நிறைய பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அங்கங்க இருக்கிற கிரியேட்டர்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தரை வச்சு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. பட் அது பார்க்கலாம் எப்படி. நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம போய் அப்ரோச் பண்ணா ஓகே அப்படின்ற மாதிரி. அவன் மட்டும் தான் வருவான் போட. சரி இப்போ வந்து அதர் கிரியேட்டர்ஸ். Mabel, South India's most celebrated women's wear brand. Let's go holiday. Travel beyond boundaries. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores.